ஹாய் ஹலோ கேனீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப் ஹாப்பின்னு இப்போ நம்ம பார்க்க போகிறது மை ஹேண்ட்ஸம் ஹஸ்பண்டோட பார்ட் 2 த ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். சாரி கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, நான் கொஞ்சம் வெளியில் போயிருக்கேன். அதாவது அங்கங்கன்னு போகிறேன்டா, வீக்லி வெளியில் போகிற மாதிரி இருக்குது. ஸோ என்னால் டப்பிங் அந்தளவு பண்ண முடியல. இப்போ அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி பசிலிங்காகவே ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி வீட்டில் வேறு அக்கறை ஆகிட்டு இருக்கிறதால என்னால் சஃபிஷியண்ட்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. சாரி ஃபார் த 10 days ஆயிடுச்சு. ஸோ இதோட ஃபைனல் பார்ட் நம்ம பார்த்துடலாம். தென் கடைசியாக இதோட விட்டுருப்பேன் அப்படின்னா, இங்கே 2 பேரும் ஹனிமூனுக்கு போயிருந்திருப்பீங்க. ஸோ அந்த போன இடத்துல இங்கே ஜங்குகாக்கும் உங்களுக்கும் ஃபர்ஸ்ட் நைட் ஸ்டார்ட் ஆகியிருந்திருக்கும். ஸோ அவங்க ஹாப்பியாக லைஃப்பை லீட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தென் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ அந்த இது முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே வந்து அப்படியே லைட்டாக ப்ளஷ் ஆகிட்டு நீங்கள் அப்படியே இருந்துகிட்ருக்கீங்க. ஸோ டைம்ஸ் அப்படியே ஸ்கிப் ஆகுது. 2 பேருமே அங்கேயே அப்படியே தூங்கியாச்சு. த நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. இங்கே ஜேகே தான் முதல்ல எழுந்திரிச்சிருந்துருப்பார். எழுந்திரிச்சிட்டு இந்த ஸ்லீப்பிங் பியூட்டியை உங்களை பார்த்துட்ருக்கேன். பார்க்க ரொம்ப ப்ரிட்டியாக அழகாக இருக்கீங்க. லைக் வாஹா அப்படிங்கிற மாதிரி உங்களை அப்படியே வாயை பொழுந்து பார்த்துட்டு இருந்திருக்காரு அந்த மனுஷன். பார்க்க செம்ம அழகாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணியிருப்பார்னா, நீங்களும் அவரும் ஒன்றா இருக்கிற போது, அதாவது எப்படி சொல்கிறதுனா, கண்ணை மூடிட்டு செல்ஃபி எடுக்கிறாரு. ஸோ அவர் தூங்குற மாதிரி ப்ரிட்டன் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துருந்துருப்பார். அது லைட்டாக கிளாஷ் ஆகி லைட்டாக உங்களோட எப்படி சொல்கிறதுனா ஜஸ்ட்டு க்ளீவேஜ் தெரிஞ்சிருக்கிற மாதிரி அந்த ஃபோட்டோ வந்திருக்கும். ஸோ வந்ததும் நீங்கள் அந்த கிளிக்குன்னு சொல்லிட்டு அந்த சத்தம் கிட்டதும் டக்குன்னு முழிச்சு பார்த்து வந்திருப்பீங்க. பார்த்தா அந்த ஃபோட்டோவை எடுத்த ஃபோட்டோவை அவரை பார்க்குறாரு. ப்ரீவியஸ் ஃபோட்டோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. டக்குன்னு அவர் ஜூம் பண்ணி பார்க்குறது, டக்குன்னு நம்ம கண்ணு இங்கே போகும். ஸோ அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்கும்போது நீங்கள் அப்படியே பயந்துட்டீங்க. என்ன இவர் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போர்வை எடுத்து போத்திட்டு, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. எதுக்கு இப்போ என்னோட உரிமை இல்லாமல் நீங்கள் படம் எடுத்தீங்க அப்படிங்கிறீங்க. புரியல அப்படிங்கிறாரு. என்ன ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லணும்ல, எதுக்கு அந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் எடுக்கிறீங்க? அது தப்பு இல்லை, உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிறீங்க. நீ என் ஒய்ஃப், உன்னை நான் எடுத்தேன், இதுக்கு என்ன, இதில் என்னதான் நான் உங்கள் பொண்டாட்டியாக இருந்தாலும் எனக்கும் எது இதில் இருக்குது இல்லைங்கிறது தெரிஞ்சுக்கணும். உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பண்ணக்கூடாது இல்லை. இப்போ என்ன, நான் அப்படியே எடுத்துட்டேன் பாரு அப்படி தான் சொல்கிறாரு. டக்குன்னு நீங்கள் திரும்பிக்கிறீங்க. அதை பார்க்குற மாதிரியா இருக்குது. ஏன் எதுக்கு என்ன ஏது நான் நைட்டு பார்த்து தானே பண்ணேன், நல்லா தானே இருக்குது. உங்களுக்கு கோவம் வருது. டக்குன்னு எழுந்திரிச்சிட்டு நீங்கள் கடகடன்னு குளிச்சுட்டு வரீங்க. இதுக்கெல்லாமா கூப்பிடுவோம்? நான் தான் எதுவுமே எடுக்கலையே, லைட்டாக தெரிஞ்சுது. எனிவேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அந்த ஃபோட்டோவுமே டெலிட் பண்ணிட்டாரு. ஸோ டெலிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டீங்க. இருந்தாலும் மூஞ்ச உருன்னு வச்சுருக்கீங்க. புடவை கட்டிட்டு முந்தானி அப்படியே கவர் பண்ணிவிட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கீங்க. அவர் இந்த பாரு, நீ எதனால் அந்த மாதிரி ஃபீல் பண்ண எனக்கு தெரியல, சரி ஓகே, அந்த ஃபோட்டோவை நான் டெலிட் பண்ணிட்டேன் ஓகேவா, ஆனாலும் உங்களுக்கு கோவம் குறையில, அப்படியே உருன்னு தான் இருக்கீங்க. இப்போ நான் என்ன பண்ணால் உனக்கு கோவம் குறையுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டக்குன்னு உங்களோட முட்டி அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு அப்படியே இருக்காரு. நீங்கள் அப்படியே லைட்டாக திரும்பிட்டு, நான் வீட்டுக்கு போகணும், இந்த ஹனிமூனும் வேணாம் கினிமூனும் வேணாம், நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்னை பாரு, தயவு செஞ்சு என்னை எதுலேயுமே வற்புறுத்தாருங்க. நான் போகணுன்னா போகணும், வேறு எதுவும் என்கிட்ட பெருசாக கேட்காதீங்க. அவர் அப்படியே காண்டாயிட்டார். இது என்ன விஷயம், நான் டெலிட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டேன்ல, இதுக்கும் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருந்தால் கடுப்பாகாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்ன பண்ணிட்டாருன்னா அப்படியே போகிறாரு. போயிட்டு குளிக்கிறாரு. குளிச்சுட்டு, உன்கிட்ட ஃபைனலாக கேட்குறேன்டி, என்ன கேன்சல் பண்ணணுமா எல்லாத்தையும்?
ம் சரி, நான் கேன்சல் பண்ணுறேன். ஒரே ஈவெண்ட் இருக்குது, அதுக்கு இன்றைக்கி போயே ஆகணும். போயிட்டு நைட்டு ஃப்ளைட் புக் பண்ணுறேன், சரியா? ம் கிளம்பலவா? ம் நீங்கள் அவரை ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே போயிட்டே இருக்கீங்க. அதுவும் இல்லாமல் முந்தானி வச்சு ஃபேஸை கவர் பண்ணியிருக்கிறதால நீங்கள் அவரோட ஷூவை வச்சு அப்படியே பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டே போகிறீங்க. அவர் உங்கள் கையை பிடிக்கல, எதுவும் பண்ணலை, லெஃப்டில் இறங்குறாரு, என்ன பட்டன் நமக்குறாரு, எதுவுமே உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஃபாலோ பண்ணணும், அந்த அந்த ஷூவை மட்டுமே ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டுருக்கீங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து ஜங்குக் அப்படியே பின்னாடி திரும்பி ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருந்திருப்பார். ஸோ ஃபைனலி அவர் போக வேண்டிய இடம் அம்யூஸ்மெண்ட் பார்க். ஸோ அந்த பார்க்குக்குமே வந்தாச்சு. நிறைய பேர் வந்து கும்பலாக போகிறதால அந்த கால் தடங்கள் மாறுது, கும்பலில் காணா போகுது. ஃபைனலி அந்த காலை காணும். டடக்குன்னு நீங்கள் அப்படியே நிமிர்ந்து எங்கே அவருன்னு பார்க்குறீங்க. பார்த்தா ஆளை காணும். ஐயோ, எங்கே போனார்? எங்கே? இது என்ன இவ்வளோ கூட்டமாக இருக்குது? யாருன்னே தெரியலையே. மொழி வேறு மொழி பேசுகிறாங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. என்ன பண்ணுவேண்ணா? என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூப்பிட்டுட்டே இருக்கீங்க. ஆனால் அந்த அந்த கூட்டத்தில் நீங்கள் தொலைஞ்சு போயிட்டீங்க. அழுக வருது, கண்ணீர் ததும்புது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ராட்னம், சீசா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துக்கும் போய் பார்க்குறீங்க. ஜேகேவே காணலை. நீங்கள் அப்படியே ஆட ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. கண்ணிலையுமே பொதுன்னு ஊற்றுது. அப்போ ஒரு குழந்தை வந்துட்டு ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு தொடைய பிடிக்குது. அப்படி சொல்லி நீங்கள் அப்படியே அழுதுட்டு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. எதுக்கு ஆண்டி அழுவுறீங்க? கண்ணிலேருந்து தண்ணி வருது, அழுவுறீங்களா அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த முந்தானிலேருந்து மறைஞ்சிருக்கிறதுல அப்படியே கண்ணை அப்படியே ஃபேஸ் அப்படியே உள்ளே வச்சு பார்க்குது. நீங்கள் அழுவுறீங்களா இல்லையான்னு. அழுவுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே கேட்குது. என்னாச்சு? ஏதாவது அடிச்சிட்டாங்களா? இல்லை சாக்லேட் பிடுங்கிட்டாங்களா? என்ன ஆச்சு? நான் என் புருஷனை காண அடிச்சிட்டேன். அது எந்த கடையில் கிடைக்கும்? நான் வேணா வாங்கி தரட்டா? அது எந்த கடையில் கிடைக்கும்? அது என்ன டாய்? எந்த கடையில் வாங்கினீங்க? நான் வேணா வாங்கி தரட்டா அம்மாட்ட சொல்லி? அது அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது அந்த குழந்தை அப்படியே டப்படப்பன்னு ஒரு 4 ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது அவங்க அம்மா இருக்காங்க. அம்மா எனக்கு புருஷன் வேணும் அப்படிங்குது. அப்படியே அது ஆக்சுவலாக தமிழ் தான் போல். ஸோ அது அப்படியே ஷாக் ஆகிட்டு என்ன அப்படிங்குது. அவங்க ஃபேமிலியில் எல்லாமே ஷாக் ஆகிட்டு என்ன பேசுகிற அப்படி சொல்லிட்டு அந்த குழந்தைய திட்டுறாங்க. யார் அவனுக்கு இந்த வார்த்தையை சொல்லி கொடுத்தான்னு சொல்லிட்டு கேட்கவும் அந்த ஆன்ட்டி அப்படி சொல்லிட்டு உங்களை கை காமிக்குது. நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க. அங்கே நடக்கிற சினாரியோஸ் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. அந்த கும்பலே வந்துட்டு என்ன சொல்லி கொடுத்த இந்த குழந்தைக்கு? என்ன பேசியிருக்கேன் நீ அப்படிங்கிறாங்க. நீங்கள் அப்படியே பயந்துட்டீங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர்கிட்ட வந்துட்டு என்ன ஏதுன்னு கேட்டுட்ருக்காங்க உங்கள்கிட்ட. உங்களுக்கு இன்னமும் ரொம்ப பேனிக் ஆகுது. டக்குன்னு உங்கள் நகைகள் எல்லாம் அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. பிகாஸ் வந்து உங்கள் நகையை திருடிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயமும் உங்களுக்கு வந்துடுச்சு. நான் எதுவும் சொல்லலையே. ஏன் எல்லோரும் என் கிட்டக்க வரீங்க? எனக்கு பயமாக இருக்குது, கொஞ்சம் தள்ளி போங்க. என்ன நகையெல்லாம் பிடிங்கிறாதீங்க. என் புருஷன் அப்புறம் என்னை திட்டுவார். அப்புறம் நான் எங்கே போகிறதுனே தெரியல. நான் வர என் புருஷனை தொலைச்சிட்டு நினைக்கிறேன், என்னை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டக்குன்னு மண்டி போட்டுட்டு அப்படியே அழுதாதான் அவங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். டக்குன்னு ஷேக்கிங் வந்துட்டு எழுந்திரி ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டக்குன்னு ஹேண்ட் அப்படியே ஹெல்ப் பண்ணிட்டு அப்படியே நிற்க வைக்கிறாரு. என்ன இங்கே ப்ராப்ளம்? என்னாச்சு? இங்கே பாருங்கள் சார், உங்கள் ஒய்ஃப் எங்கள் குழந்தைகிட்ட என்ன சொல்லி கொடுத்துருக்கான்னு பாருங்கள். என்னாச்சு அப்படி சொல்லிட்டு அந்த குழந்தைய பார்க்குறாரு. எனக்கு புருஷன் வேணும். பாருங்கள், உங்கள் பொண்டாட்டி என்னத்தை சொல்லி கொடுத்துருக்காம இருக்கேன். 2 நிமிஷம் தான் ஆயிருக்கும். என் பிள்ளைக்கு புருஷனா என்னன்னே தெரியாது. இப்போ புருஷன் வேணும்னு கத்திட்டு இருக்கா. என்ன பழக்கம் இதெல்லாம் சார்? அவர் அப்படியே என் ஒய்ஃப் அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க. இருங்க ஒரு நிமிஷம். புருஷனா என்னன்னு தெரியுமா அப்படி சொல்லி அவர் அந்த குழந்தைய பற்றி கேட்குறாரு. அப்புறம் எதுக்கு வேணும்னு கேட்குறாத அப்படி சொல்லிட்டு அவர் கேட்குறாரு அந்த குழந்தைகிட்ட.
ஏன்னா ஏன்னா அந்த ஆன்ட்டி எனக்கு புருஷன் வேணும், அதை தொலைச்சிட்டேன்னு சொன்னாங்க. அதான் எந்த கடையில் கிடைக்கும்னு நான் கேட்டேன். அவங்க எதுவும் சொல்லலையே. அதான் அழுறாங்கன்னு வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தா. அதான் எந்த இதில் இருக்கும், எனக்கு தான் புருஷன் வேணும், எனக்கு அது வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை அது என்ன கண்டென்ட்னே தெரியல. புருஷன் அப்படிங்கிறது ஒரு டாய்னு நினச்சிட்டு அது வேணும் வேணும்னு சொல்லிட்டு அவங்க அழுகிறதுக்காக அடம் பண்ணி வாங்கி அவங்ககிட்ட கொடுத்தாங்கன்னா அவங்க அழமாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த குழந்தை அந்த மாதிரி சொல்லியிருக்கு. இப்போ அப்படியே ஜேகே எழுந்திரிச்சுன்னுட்டு போதுமா? என்ன எதுனே தெரியாமல் ஒருத்தவங்க மேலே பழி போடுறது மேலே நிறுத்துங்க, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்படியே போகும்போது அந்த குழந்தைகிட்ட, புருஷனா வேறு ஒன்றும் இல்லை, ஹஸ்பண்ட், நான் தான் அவளோட புருஷன், எனக்கு தான் அந்த பொண்ணு தேடிட்டு இருந்தா, நான் கிடச்சிட்டேன், சரியா? புருஷங்கிறது டாய்ஸ் கிடையாது, புருஷன்தான் எல்லாமே. அப்படியே நீங்கள் டக்குன்னு சங்குகாவை பார்த்துட்டு இருக்கீங்க. அவர் அப்படியே உங்களை ஷோல்டரில் அப்படியே கிராப் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு அழைச்சிட்டு போயிட்டுருக்காரு. அந்த குழந்தை அப்படியே அமைதியாக அப்படியே போகிறதே பார்க்குது. ஸோ அப்படியே ஜேகே எங்கே உங்கள் கையை அழைச்சிட்டு வந்துட்டு, விளாட்லாமா? அப்படியே டக்குன்னு அந்த முந்தானி எடுக்கிறாரு. அதெல்லாம் எடுக்கக்கூடாது, என் மூஞ்ச புருஷனை தாண்டி வேறு யாரும் பார்க்கக்கூடாது. நீ எந்த காலத்தில் இருக்க? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, பார்க்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை, முதல்ல அதை எடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுக்கிறாரு. ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு கூச்சமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் பார்த்த உலகங்கள் எல்லாமே கொஞ்சம் பிளரியாக ரெட் வித் க்ரீனு அந்த மாதிரி சாரீக்கு ஏற்ற மாதிரி கலர்கள் மாறும். ஏன்னா நீங்கள் சாரியில் தான் அந்த இதை ஓப்பன் பண்ணியே பார்ப்பீங்க. ஓப்பன் பண்ணி பார்க்குறதே பெரிய விஷயம். இந்த சாரியோட தான் அந்த விஷுவல்ஸே பார்த்துட்ருப்பீங்களா? ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. இந்த புடவை உங்கள் ஃபேஸில் கவர் ஆகி இல்லாமல் இருக்கிறதால அப்படியே பொறுமையாக நீங்கள் அப்படியே அண்ணாந்து பார்க்குறீங்க. இந்த உலகமே ஒரு மாதிரி இருக்குது வித்தியாசமாக. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. நிறைய பேர் ட்ரெஸ்ஸஸ்லாம் ரொம்ப எப்படி சொல்லணும்னா ரொம்ப ஷார்ட்டாக போட்டிருக்காங்க. ஐயோ, புருஷன் மட்டும் பார்க்க முடியுது, என்ன ஊருக்கே காட்டிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வாயில் அடிச்சுக்கிறீங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உலகம் எவ்வளவோ மாறிட்டு, என் பொண்டாட்டி மட்டும் மாறாமல் இருந்தால் என்ன அர்த்தம்? வா போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் ஆக்சுவலாக வாட்டர் ரைட்ஸுமே இருக்குது. ஸோ வாட்டர் ரைட்ஸ் அப்படிங்கிறச்ச உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அங்கே நிறையா பேர் அந்த ட்ரெஸ் கொடுப்பாங்க. ஸோ அது மாதிரி அந்த மாதிரி அங்கே கொடுக்குற ட்ரெஸ் போட்டால் தான் த்ரூவாக தெரியாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ட்ரெஸ்ஸஸ் சில கடையில் விற்றுட்ருக்காங்க. அவர் என் பொண்ணோட சைஸ் எம்மில் தான் இருக்கும், எம் சைஸ் ஒன்று எடுங்க அப்படிங்கிறாரு. ஓகே சார் அப்படி சொல்லி எம் சைஸ் கொடுக்குறாங்க. தென் ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம் இருக்குது சைடில், போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு கீழே குனிஞ்சிட்டு அவருக்கு வாங்கி கொடுத்த ட்ரெஸ் அப்படி டப்புன்னு வாங்கியிருப்பீங்க. ஸோ இப்போ ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு இந்த ட்ரெஸ்ஸை போட போகிறீங்க. என்னது உள்ளாட மட்டும்தான் இருக்குது, பேண்ட் சட்டை எதுவும் இல்லை, இது எப்படி நான் போடுறது? நீங்கள் அப்படியே கைட்டாமல் டக்குன்னு வெளில வந்துட்டீங்க. உங்கள் ஹஸ்பண்ட்காக வெயிட் பண்ணிருக்கீங்க. அவர் அந்த ட்ராக்கோ டிஷர்ட்டு போட்டுட்டு வந்துட்டார் வித்தின் 2 minutes. என்ன ட்ரெஸ்ஸு மொத்தம் என்ன இங்கே நின்றுட்டுருக்கேன் அப்படி சொல்லிட்டு உங்கள்கிட்ட கேட்குறாரு. நீங்கள் அப்படியே என்னங்க அப்படிங்கிறீங்க. கொஞ்சம் குனிங்கல. அப்படியே குனிகிறாரு. இதில் நான் உள்ளாட மட்டும்தான் இருக்கு, இதெல்லாம் நான் எப்படி போடுறது? வாங்கும்போது பார்த்து வாங்க மாட்டிங்களா? பாதியை காணும், பார்த்து வாங்குங்க, எப்படி நான் போடுறது? அவர் அப்படியே முறைச்சிக்கிட்டே, இவ்வளோதான் ட்ரெஸ்ஸு போடு. அது முட்டி வரைக்கும் வரும், அது ஒன்றும் உள்ளாட கிடையாது. எனக்கு எப்படி இருக்குது அந்த மாதிரி தான் உனக்கும் இருக்கும், போய் போடு போ. அது இல்லைங்க, போடுன்னு சொல்கிறேன்ல. இது எப்படிங்க போடுறது?
ஒரு மாதிரி சங்கோஜமாக இருக்காதா? எப்படிங்க அப்படிங்கிறீங்க. இப்போ நீ போடுறியா இல்லை நான் கிளம்புவா? இல்லை 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 நீங்கள் நில்லுங்க, நான் இப்போ போட்டு வரேன். நீங்கள் உள்ளே போகிறீங்க, உங்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸை பார்த்து பார்த்து இது எப்படி போடுறது, இது எப்படி போடுறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்துட்டுருக்குங்க. ஸோ ஃபைனலி அவர் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறாருங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு அப்படியே எல்லாத்தையும் மனசில் கண்ட்ரோல் பண்ணிட்டு ஃபைனலி அந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் போட்டுட்டீங்க. கண்ணாடியை பார்க்க உங்களுக்கே ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது. ஐயோ என்ன கருமண்டாது அப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்க. ஸோ அப்படியே பொறுமையாக அதை இழுத்து இதை இழுத்து அதை இழுத்து இதை இழுத்துன்னு சொல்லிட்டு இழுத்து வந்துட்டுருக்கீங்க. எங்கள் ஜேகே வா அதான் பார்த்துட்டு உடனே வா அப்படிங்கிறாரு. அப்படி சொல்லிட்டு அப்படியே நீங்கள் பொறுமையாக வெளில வைங்க. நீ எதுக்கு இப்படி கூச்சப்படுற? நீ கூச்சப்படுற அளவுக்கு ஒன்றும் கிடையாதுங்க. சரி போலாமா? என்னங்க அப்படிங்கிறீங்க. என்னது? அது பேண்ட்டுங்க, அது வாங்கி கொடுங்கல, நான் அது போட்டுக்கிறேன். ஒரு மாதிரி முட்டிக்கு கொஞ்சம் மேலே இருக்குங்க. அதெல்லாம் ஆம்பளைங்க போடுறது பரவாயில்ல, அது ஆம்பளைங்க போடுறது அவ்வளோதான். வா அப்படின்னு சொல்லிட்டு கையை அப்படியே கிராப் பண்ணிட்டு அழைச்சிட்டு போகிறாரு. அப்படியே இழுத்து விடுறீங்க நீங்கள். ஃபஸ்ட் எடுத்தோடனே வாட்டர் ரைட் தான் அழைச்சிட்டு போகிறாரு. ஸோ அங்கே போயிட்டு க்யூவில் நிற்கிறீங்க, போகிறீங்க. வாட்டர் ரைடு என்ஜாய் பண்ணாலும் ட்ரெஸ்ஸு தூக்கிக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதை இழுத்து விடுறதுலே பெரிய கான்சன்ட்ரேஷன்ஸாக இருக்குது. ஸோ அந்த வாட்டர் ரைடு ஃபைனலி முடிஞ்சதுக்கப்புறம் ஃபோட்டோ வந்திருக்கும். அதில் பார்க்கணுமே, உங்கள் முட்டையை மறைச்ச மாதிரி தான் நீங்கள் கை வச்சுருப்பீங்க. அப்படியே உங்களை ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு, இந்த பார், நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, இந்த ட்ரெஸ்ஸு உனக்கு ரொம்ப அழகாக இருக்குது சரியா, இழுத்து விடணுமோ இல்லை கையை வச்சு மறைக்கணுமோன்னு எந்த அவசியமும் கிடையாது. இல்லை இந்த மாதிரி ஆடைகள்லாம் புருஷன் மட்டும்தான் பொண்டாட்டிகிட்ட காட்டணும்னு நினைப்பாங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரி போகிற வரவங்களாம் பார்த்தாங்கன்னா யாரும் ஒன்று இந்த மாதிரி பார்க்குறா? அந்த மாதிரி யாரும் பார்க்க மாட்டாங்க. அப்படி பார்த்தானா நான் வாயை உடச்சிட்றேன் சரியா. என் பொண்டாட்டி எதுக்குடா நீ பார்க்குறேன்னு. எனக்கும் ஆசை இருக்கும்ல, என் பொண்டாட்டி இந்த மாதிரிலாம் ட்ரெஸ்ஸு போட்டுட்டு நான் வெளில வளைச்சிட்டு வரணும், நானும் வெளில கூட்டிகிட்டு போகணும், என் பொண்டாட்டி இப்படிலாம் இருக்கணும் அப்படிலாம் இருக்கணும்னு நான் ஆசைப்படக்கூடாதா? நீங்கள் அப்படியே உங்களுக்கு நான் இந்த மாதிரி ஆடை போடுறது பிடிக்குமா? எனக்கும் ஆசை தான் நீ இந்த மாதிரி ட்ரெஸ் போடணுன்னு. புடவைன்னு ஊருக்கு போனால் அதை தான் கட்ட போகிற. நம்ம வெளில வந்திருக்கோம் ஹனிமூனுக்கு. இங்கே இந்த மாதிரி ட்ரெஸ் தான் எல்லாமே போடுவாங்க. பாரு உன்ன மாதிரி யாராவது ஒருத்தவங்களாவது புடவை கட்டிட்டு வந்திருக்காங்களா? இல்லை. அப்புறம் இருக்கிற ஒரு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணும். எது இதெல்லாம் நம்ம அனுபவிக்கலையோ அதை எல்லாத்தையுமே அனுபவிக்கணும்னு நினைக்கணும். அதுக்கப்புறம் என்னடா வாழ்ந்தோம் அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது லைஃப்பில். புரிஞ்சுதில்ல? இந்த மாதிரி குட்டைப்பாவாடெல்லாம் போடுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நான் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அமைதியாகிட்டீங்க. வேறு ரைட் போகலாமா? வாட்டர் ரைடா? தண்ணி நினைவுமே அதானே? ஆமாம். ஸோ அடுத்த வாட்டர் ரைட் போகிறீங்க. அப்படியே டப்புன்னு தண்ணி ஸ்ப்ளாஷ் ஆகுது. அப்படியே ஃபுல்லாக தொப்புன்னு 2 பேரும் நனைஞ்சாச்சு. அப்படி சொல்லி நீங்கள் பார்க்குறீங்க. அதில் வந்து உங்களோட ஆக்சுவலாக அவர் எடுத்த அந்த எம் சைஸ் லைட்டாக லூஸாக இருக்கும். ஆனால் இப்போ தண்ணி அப்படியே ஸ்ப்ளாஷ் ஆனதில் உங்களோட பாடி ஷேப்ஸ் அப்படியே தெரியும். அவருக்கு அப்படியே ஆசையாக இருந்திருக்கும், லைக் நல்லா இருக்குல்ல ஆக்சுவலாக அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அப்படியே ஃபுல்லாக நனைஞ்சிட்டோம் இல்லைங்க அப்படி சொல்லி கடை சுட்டு யார்கிட்ட கேட்குறீங்க. ஆனால் அவரோட மூஞ்சி ஒரு மாதிரி உருன்னு இருக்குது. என்னாச்சு, தண்ணி பிடிக்காதா உங்களுக்கு அப்படி சொல்லி நீங்கள் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் போகிறா யார் வரா யார் பார்க்குறா அப்படின்னு எதுவுமே அந்த மனுஷன் பார்க்கல.
லிட்ரலி டபக்குன்னு உங்களுக்கு அப்படியே இழுத்து வச்சு முத்தம் கொடுத்துருந்துருப்பாரு உங்கள் லிப்ஸில் அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகிட்டு நீங்கள் அப்படியே டப்புன்னு ஃபேஸ் அப்படியே ஹைட் பண்ணிக்கிறீங்க அவரோட ஷோல்டரில். என்ன பண்ணுறீங்க, அது இவ்வளோ பேருக்கு மத்தியில் அப்படிங்கிறீங்க. இது ஏன் பொண்டாட்டி, நான் கொடுப்பேன், அதுக்கு நீ இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் வைக்கப்படுறீங்க. இதில் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கு. போகலாமா வேறு ரைடு? அந்த இன்டு த கேமுன்னு சொல்லுவாங்கள்ல, சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரிலாம் நீங்கள் விளாண்டதே கிடையாது. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஆர்வம் வருது. இது எப்படி இருக்கும், இது எப்படி இருக்கும், இது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு லைக் உங்களுக்கு இப்போ தான் தெரியுது உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்குது, அட்வென்ச்சர்ஸ் நம்மளுக்கு லைக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒவ்வொரு ரைடும் அவ்வளோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறீங்க. அதை பார்த்து ரசிக்கிறாரா ஜேகேங்க. லைக் நம்ம ஒய்ஃப்க்கு இவ்வளோ பிடிக்குமா, இதெல்லாம் அவர் ரசிக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங் பீரியடில் ஒரு 2-3 ரைட்ஸ் வரைக்குமே அவர் பார்க்காத நேரத்தில் லைட்டாக அப்படியே ஹேண்ட் வச்சு அப்படியே இழுத்து வச்சுட்ருப்பேங்க முட்டிக்கிட்ட. பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாட்கள் அதாவது கொஞ்சம் நேரங்கள் ஆக யூ யூஸ்டு டு தட். ஸோ அது அந்த ட்ரெஸ் வந்து உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் கொடுத்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணியிருந்துருப்பீங்கன்னா அப்படியே அப்படியே கேஷுவலாக போயிட்டீங்க. என்னங்க எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் அது வேணும் இது வேணும் அப்படின்னு கேட்குறதெல்லாம் ஜேகேக்கு ஆக்சுவலாக அது ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி நான் வாங்கித்தரேன், சரி வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னதுக்கு நோவே கிடையாது. லைக் ஓகே 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 அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே நீங்கள் பார்க்குறது அப்புறம் நம்ம நிறையா கேட்குறோமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நம்ம வந்து நம்மளுக்கு ஒரு திங் பார்க்கும்போது ஆசை இருக்கும், அதே மாதிரி அதை கேட்கவும் முடியாது, ஒரு மாதிரி ஹெசிடேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி பொசிஷனில் இருக்கிறச்ச அதை ஒரு மாதிரி ஆசையாக பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் அவர் பார்க்கும்போது டக்குன்னு நம்ம வேறு எங்கேயோ பார்த்துட்டு சும்மா வேடிக்கை பார்ப்போம்ல சார், அந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த பர்டிகுலராக எதை பார்த்தீங்களோ அதை பார்த்துட்டு அப்படியே அவர் வந்து அதை வாங்கிட்டு வருவார். இல்லை இல்லை எனக்கு அதெல்லாம் பிடிக்கல, நான் பார்த்தேன் உனக்கு பிடிச்சிருக்கு, சரி எனக்காக இதை நீ போட்டுக்கோ அப்படின்னு சொல்வார். அது போடும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கு, சன்கிளாஸஸ் அது, நீங்கள் அதை தான் குறுக்குறுன்னு பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது, வித்தியாசமாக இருக்கீங்க. எப்படி சொல்கிறதுன்னா ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ஜோனில் இருந்த ஒரு வயன் இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் ஆஃப்டர் தட் ஹனிமூனில் வித்தியாசமான ஒரு வயனை பார்க்குற மாதிரி இருக்குது. டக்குன்னு அந்த மனுஷன் ஒரு செல்ஃபி எடுக்கிறாரு, இப்படி கண்ணாடி இப்படி சரி செய்கிற மாதிரி, இந்த மாதிரி பண்ணு அந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த மனுஷனுமே போசஸ் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு. நீங்களுமே அந்த மாதிரி அந்த போசஸ்லாம் ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ லிட்ரலி எப்படி சொல்கிறதுனா இந்த மாதிரிலாம் நம்ம இருப்போமா நம்ம லைஃப்பில் அப்படின்னு நீங்கள் நினச்ச நீங்கள் இப்போ இருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு ஷாக்காக அப்படியே வேறு மாதிரி இருக்கீங்க. ஸோ ஃபைனலி ஒவ்வொரு அம்யூஸ்மெண்ட்லேயும் ஒவ்வொரு ரைட்ஸ்க்குமே போயிட்டீங்க. ஒரு நியர்பை ஒரு 10-15 ரைட்ஸ் தான் போல். மற்ற எல்லா ரைட்ஸ்க்குமே போய் எல்லா அட்வென்ச்சரையுமே நல்லா ஜாலியாக ஃபைனலி நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஈவினிங் ஒரு 6 o'clockலாம் வந்தாச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் ரைட்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வெளில வரீங்க, முரட்டு டயர்டு உங்களுக்கும் சரி ஜேகேக்கும் சரி, ரொம்ப படுத்தா போதும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ பக்கத்தில் தான் ரெசார்ட் இருந்திருக்கும், அப்படியே வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அதே ட்ரெஸ்ஸில் தான் வந்திருப்பீங்க. உங்களோட சாரீ ஒரு கவரில் போட்டு கொடுத்து வந்திருப்பாங்க. சாரீ ஒரு கையில் அந்த மனுஷன் வச்சுருப்பாரு. அப்படியே பாத்தில் உங்களை அழைச்சிட்டு போகிறாங்க. இப்போ அந்த எப்படி சொல்கிறீங்கன்னா அப்படியே பேசிகிட்டே நீங்கள் கொஞ்சம் முன்னாடி போயிட்டீங்க. ஜேகே அப்படியே பின்னாடி வராரு. நீங்கள் அப்படியே கேஷுவலாக அதே ட்ரெஸ்ஸில் கூலர்ஸ் மேலே அப்படியே தலைக்கு மேலே வச்சுட்டு அப்படியே கேஷுவலாக போயிட்டுருக்கீங்க. அதை அப்படியே ரசிக்கிறாரு. பேக்லேருந்து உங்களை ஒரு வீடியோ எடுக்கிறாரு. ஸோ எடுத்துகிட்டு அப்படியே வராரு. நீங்கள் டக்குன்னு இங்கடா ஆளக்கான்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பும்போது பார்க்க செம்ம அழகாக இருக்கீங்க. அப்படியே ஃபேஸில் எப்படி சொல்லணும்னா ஒரு டல்னஸ், மேக்கப் அதை எதுவும் இல்லாததை தாண்டி ஒரு எப்படி சொல்கிறதுனா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்ம ஒரு அப்படியே கிறுக்கு 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 கிறுக்குன்னு எல்லா இடத்துலையும் போய் வேலை பார்த்துட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு ஒரு டல்னஸ் வராது ஃபேஸில். படுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டயர்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு டயர்ட்னஸ் வந்து உங்களுக்கு உங்கள் ஃபேஸில் தெரியுது. அதை அப்படியே பார்த்துட்டு டக்குன்னு கேமராவை அப்படியே ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு அவரும் நீங்களும் நிற்கிற மாதிரியான ஒரு வீடியோவை எடுத்துகிட்டு டுடேஸ் டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட் சொல்லிவிட்டு ஹனிமூனில் டே 2 அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் நைட்டு மணி வந்து ஒரு 7:15 ஆகுது. நானும் என் ஒய்ஃபும் வந்து
பார்க்குக்கு நோக்கி ரெசார்ட் நோக்கி போயிட்டுருக்கோம். செம்ம டயர்டாக இருக்குது. அம்யூஸ்மெண்ட் பார்க் இப்போ தான் ஃபுல்லாக டோட்டலாக முடித்தோம். என் ஒய்ஃப் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டது இல்லை, பார்க்க ரொம்ப ப்ரிட்டியாக அழகாக இருக்கா. லைக் நல்லா இருக்குது அவளுக்கு. இனிமேல் தான் இப்போ தான் யோசிக்கிறேன், இதுமாரி நிறைய ட்ரெஸ் அவளுக்கு வாங்கி கொடுக்கணும். அப்படி சொல்லி நீங்கள் பார்க்குறீங்க, ஏன் அவனுக்கு இந்த ட்ரெஸ் பிடிக்கலையா என்ன அப்படி சொல்லிட்டு கேமரா ஓடிட்டே இருக்குது. அது சொல்ல போனால் நல்லா தான் இருக்குது. ஆனால் நல்லா இல்லைங்க போறியா? அது இல்லை, நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் நல்லா தான் இருக்குது. இருந்தாலுங்கிறதெல்லாம் மற்றவங்கள பற்றி யோசிக்கிறது அது நம்மளுக்கு தேவை கிடையாது. ஓகே, எனக்கு பிடிச்சிருக்கா, உனக்கு அது கம்ஃபர்ட்டாக இருக்கா, முடிஞ்சு போச்சு, வேறு எதையும் யோசிக்காத சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமராவை கட் பண்ணியிருந்திருப்பார். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் அப்படியே டக்குன்னு ஜேகே வந்து ஹக் பண்ணியிருப்பீங்க. டக்குன்னு ஆட்டோமேட்டிக்காக கேமரா அப்படியே தெரியாமல் அமுத்திருப்பார். கேமரா ஓடுது, வீடியோ எடுக்கிற மாதிரி. அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு அவரை பார்க்குறீங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க, இந்த மாதிரி நான் இருந்தது இல்லை என் வாழ்நாள் இவ்வளோ சந்தோஷமாலாம். எங்கள் ஊர் பொம்பளை பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே கல்யாணங்கிறது ஒரு சாபக்கேடு மாதிரி தான் இருந்துச்சு. எல்லோரும் வீட்டில் அவ்வளோ வேலை பார்ப்பாங்க, அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. நான் அப்படி தான் பார்த்து வளர்ந்தேனா. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறமும் நல்ல வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறது உங்களை பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நன்றிங்க என்னை கல்யாணம் பண்ணதுக்கு. என்ன சொல்கிறதுனே தெரில, சந்தோஷமாக இருக்கேன் நான் அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. அவர் லைட்டாக குனிஞ்சிட்டு, அண்ணா டிக்கெட் புக் பண்ணணுமா எனக்கு நைட்டு அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே மூஞ்ச கொஞ்சம் தொங்கின மாதிரி வச்சுட்டு, ரொம்ப டயர்டாக இருக்குது, படுத்தா போதும்னு இருக்குது, அதனால் ஒன்று பண்ணலாம். என்னது? எத்தனை நாள் நீங்கள் போட்டிங்கன்னா அத்தனை நாள் நம்ம இருந்துட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக வீட்டுக்கு போகலாமே. சரி அடுங்கிறாரு. எதுக்கு சிரிக்கிறீங்க? சிரிப்பு வந்துச்சு, சிரிச்சா இதில் நல்லா இருக்குது, ஏன் சிரிக்கக்கூடாது? நான் எல்லாம் நான் வேடிக்கை ஏதாவது சொல்லிட்டேன்னா என்ன அப்படின்னு கிடையாது, எனக்கு சிரிக்க தோணுச்சுமா, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே. ஸோ அப்படியே ஜாலியாக சிரிச்சிட்டு இங்கே அப்படியே தூங்கியாச்சு. அந்த நெக்ஸ்ட் டே மார்னிங் அங்கே வெளில போகிறது, தென் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது. ஸோ ஒய்ஃப்க்கு வந்து வித்தியாசமான ட்ரெஸ்க்கெலாம் வாங்கி கொடுக்குறது, வித்தவுட் துப்பட்டா. ஸோ அந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வியர்டாக இருந்தாலும் பட் உங்களுக்கு கைண்ட் ஆஃப் நல்லா இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அப்படியே வியர் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் கண்ணாடியில் பார்க்கும்போது இது நானா இப்படி தான் நான் இருப்பேன், நான் முந்தானி இல்லாமல் இருக்கும்போது நான் இப்படி தான் இருப்பேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு லைக் உங்கள் பியூட்டியை நீங்களே அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. இங்கே ஜேகேவும் உங்களை நிறைய ஆங்கிள்ஸில் உங்களுக்கே தெரியாமல் கேண்டிட் ஃபோட்டோஸ் மாதிரி நிறைய எடுத்துகிட்ருக்காரு. ஸோ வெளியில் போகிறீங்க, நிறையா செல்ஃபீஸ் எடுக்கிறீங்க, என்ஜாய் பண்ணுறீங்க, ரைட்ஸ் போகிறீங்க, அட்வென்ச்சர்ஸை லவ் பண்ணுறீங்க, அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கு. ஸோ லிட்ரலி தட் ஹனிமூன் உங்களுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெமரிஸ் எவர் அப்படிங்கிற மாதிரி உங்கள் லைஃப்லேயே மறக்கவே முடியாத நாட்கள் அப்படின்னு சொல்லும் போது உங்கள் ஹனிமூனை நீங்கள் சொல்ல முடியும். ஃபைனலி அந்த இடத்த விட்டு எல்லாமே முடிஞ்சாச்சு. ஸோ அப்படியே ஃப்ளைட் ஏறி வந்துட்டு அப்படியே போகும்போது கைண்ட் ஆஃப் ரிமெம்பர் பண்ணும்போது அது நல்லா இருக்குது பார்க்கவே. ஸோ ஒரு வழியாக நீங்களும் போயாச்சு, வீட்டுக்குமே ரீச் ஆயாச்சு. ரீச் ஆனதும் இங்கே ஜேகே வந்து அப்படியே டயர்டாக அப்பாடான்னு படுத்துட்டார். படுத்ததும் இங்கே நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அப்போது தொப்புன்னு படுக்கும்போது அவரோட இது இருக்கும், அதாவது ஷர்ட் இருக்கும்ல, ஆக்சுவலாக அவர் டக்கின் பண்ணலை, சும்மா தான் ஷர்ட்ஸை விட்டுருப்பார். ஸோ அப்படி இருக்கிறச்ச டொம்முன்னு படுக்கும்போது இடுப்பில் வந்து லைட்டாக கேப் விட்டு அப்படியே அவரோட ஹிப் தெரியுது, வித் பெல்லி பட்டன் ரெண்டுமே தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே வந்துட்டு டக்குன்னு கண்ணை வேறு எங்கேயோ திருப்பிக்கிறீங்க. பட் ஸ்டில் அதை பார்க்கணுன்ற இன்னொன்று உள்ளுணர்வு தோணுது. அதனால் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, அப்படியே சைடில் போயிட்டு அப்படியே இப்படி போகிறதும் அப்படி போகிறதும், இதை அட்ஜஸ்ட் பண்ணுறதும் அதை சரி பண்ணுறதும் அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ பண்ணுறீங்க. ஆனால் உங்கள் கண்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நழுவி அவரோட இடுப்பை பார்க்குது. அப்படி சொல்லிட்டு ஒரு வெக்கம். ஸோ திருப்பிட்டு நீங்கள் வந்து வேறு ஏதோ போகிற மாதிரி இருக்குது.
அவர் எஜங்களே அப்படிங்கிறாரு. அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திரும்புறீங்க. என்ன லுக்கு அப்படிங்கிறாரு. ஒன்றும் இல்லையே. ஏங்க அப்படிங்கிறீங்க. என்ன தானே நீங்கள் சைட் அது அது வந்து என்ன அது வந்து போயின்ட்டு இல்லை. என்ன வேணும் எனக்கு? முத்தம் வேணுமா அப்படிங்கிறாரு. ஐயோ அதெல்லாம் இல்லை. பின்ன எதுக்கு என்ன குறுக்குன்னு பார்த்தியா? நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஒரு 10 நடை நடந்திருப்ப. அந்த 10 நடையும் என் மூஞ்சி என் உடம்பத்தான் பார்த்துட்டு இருந்தேன். எதடி பார்த்த? என் கண்ணையா? இல்லைங்க. என் உதட்டியா? இல்லைங்க அப்படிங்கிறீங்க. பின்ன என்னவா இருக்கும்? என் செஸ்டையா? அப்படி சொல்லிட்டு அப்படியே அந்த பாம்பம் அமுத்தி காட்டுறாரு. ஐயோ இல்லைங்க அப்படிங்கிறீங்க. வேற என்ன? என் தலைமுடியவா? இல்லைங்க. அப்போ எதை தாண்டி பார்த்த? அதுவா? அது வந்து அப்படிங்கிறீங்க. அது வந்து போய் என்னது? எதை பார்த்தப்போ அப்படிங்கிறாரு. அப்படியே பொறுமையாக அவர் பக்கத்தில் போய் உட்காடுறீங்க. அவர் ஆக்சுவலாக அப்படியே லைட்டாக தலையை வந்து கையை வச்சு அப்படியே சும்மா அப்படியே படுத்திருக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி தலையில் கையை வச்சுட்டு அப்படியே ஊனிட்டு படுத்திருக்காரு உங்களை பார்த்துட்டு. அப்படியே உங்கள் ஹேண்டு அவரோட அந்த பெல்லி தெரியுதில்ல, பெல்லி பட்டன் தெரியுதில்ல, அந்த இதில் அப்படியே கேப் இருக்கும். அதில் அப்படியே லைட்டாக தேய்ச்சிட்டு இதை தாங்க பார்த்தேன் அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு நிமிஷம் அந்த மனுஷனுக்கு கூஸ் பம்ஸே ஆயிடுச்சு. டக்குன்னு கையை வச்சதும் ஒரு மாதிரி சிலுத்துடுச்சு. ஏய் என்ன திடீர்னு கையெல்லாம் வைக்கிற? ஐயோ மன்னிச்சிருங்கங்க. நான் எதுவும் தப்பாலாம் பண்ணலை. அது தெரியாமல் கை பட்டுடுச்சு. இதில் மன்னிப்பு கேட்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. இதில் என்ன இருக்குது? நான் உன் புருஷன், ஓகேவா? எனக்கு இதெல்லாம் மறைச்சிட்டு இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. உனக்கு எல்லா உரிமையும் இருக்குது. இது தாராளமாக வைக்கலாம். என்ன திடீர்னு வச்சதும் எனக்கு ஒரு மாதிரி செலுத்துருச்சு, அவ்வளோதான். மற்றபடி நான் வேறு எதுவும் சொல்லலை வந்தேன், சரியா? சரிங்க. அப்புறம் ஆமாம், எதுக்கு அதை குறுக்குறன்னு பார்த்த? அது படுத்ததும் பொத்துன்னு பார்த்தீங்களா, கேப்பு வழியாக இடுப்பு தெரிஞ்சுதா? வேறு எதுவும் இல்லை. அடிச்சோட நீங்கள் அப்படியே தலையை கீழே குனிறீங்க. அப்போது நான் படுக்கும்போது சட்டையே இல்லாமல் படுத்திருந்தேனா அப்போ ஃபுல்லாக பார்த்துருப்பியா? ஐயோ அப்படிலாம் இல்லைங்க. நீங்கள் வேறு ஏன் இப்படிலாம் நினைக்கிறீங்க? நான் அப்படிலாம் நான் இல்லை. அது சொல்லப்போனால் இல்லைங்க. வெயிட். நீ பதற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது. ஏன் பார்த்தா என்ன? யார் இப்போ வேணான்னு சொன்னான்? நான் சொன்னேனா? அது அது சொல்ல நான் சொன்னேண்ணா? இல்லை. அப்புறம் எதுக்கு பதற? அவரை டக்குன்னு கடைன்னு ஒவ்வொரு பட்டன்ஸாக ரிமூவ் பண்ணுறாரு. என்னங்க என்ன பண்ணுறீங்க? என்ன ஆச்சு உங்களுக்கு? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பதறீங்க. ஐயா என்னதுங்க? நீ மாடர்ன் ட்ரெஸ்ஸில் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கு. முந்தானி போட்டு மறைச்ச முகமும் ரொம்ப அழகாக தான் இருந்தது. ஆனால் அதை தாண்டி ஹனிமூனில் நீ மாடர்ன் ட்ரெஸ் போட்டது எனக்கு வித்தியாசமான ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண மாதிரி ஒரு ஃபீல். நல்லா இருந்தது. நீங்கள் அப்படியே அவரே பார்க்குறீங்க. அவர் அப்படியே பொறுமையாக உங்களோட ஹேண்ட் எடுத்து அவரோட செஸ்ட்டில் வச்சுட்டு, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உன்னை கல்யாணம் பண்ணதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். வயன், I love you.
ஐ லவ் யூ. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உன்னை காதலிக்கிறவன். எப்படி சொல்கிறதுன்னு தெரில. எல்லாருக்குமே நிஜமாக அரேஞ்ச் மேரேஜில் லவ் வருமா அப்படின்னு கேட்டால் தெரியல எனக்கு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என் ஒய்ஃபை லவ் பண்ணுறேன். அப்படியே உங்கள் கன்னத்தை அப்படியே லைட்டாக 2 ஹேண்டாலையுமே டைட்டாக பிடிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முத்தம் வைக்கிறாரு உங்கள் லிப்ஸில். அவ்வளோதான், யூ டோன் டவுன். அப்படியே அமைதியாக கண்ணை சொருவின மாதிரி அப்படியே அவரை பார்க்குறீங்க. அந்த மனுஷன் அதுக்கப்புறம் ஃபோர்ஹெட்டில் ஒரு முத்தம் வைக்கிறாரு. அண்ட் ஆஃப்டர் தட் கழுத்துக்கிட்டக்க, தென் செஸ்ட் கிட்ட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கீழே போகுது. நீங்கள் அப்படியே லை டவுன் ஆகுறீங்க. அந்த மனுஷன் அப்படியே டக்குன்னு உங்களை கீழே வச்சுட்டு அவர் மேலே ஏறிக்கிட்டு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ட்ரெஸ்ஸஸில் ரிமூவ் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குமோ அது எல்லாமே நடந்துருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி ப்ளஷி வந்ததும் வராததுமா இங்கே வீட்லேயும் வேறு சம்பவம் நடந்திருக்கும். அதனால் நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஷையாக இருந்திருப்பீங்க. அதுவும் இல்லாமல் வந்தது என்னமோ பகல் நேரத்தில் மதியானம் 4 மணி போல் வீட்டுக்கு வந்திருப்பீங்க. ஸோ ஹீ கேன் சி எவ்ரிதிங். லைக் உங்கள் பாடியில் என்னென்ன இருக்குது, மச்சங்கள், மோல்ஸ் எல்லாத்தையுமே அவர் A to Z ஸ்கார் வரைக்கும் எல்லாமே பார்த்து வந்திருப்பார். ஸோ கைண்ட் ஆஃப் எல்லாத்தையும் பார்த்துட்டாருன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கிறச்ச உங்களுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுது. நீங்களும் பார்த்துட்டீங்க. உங்களுக்கு உங்களால் அவர் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கவே முடியல. அந்த மாதிரி ஒரு ஷை. தென் ஆஃப்டர் தட் அவரை ஹக் பண்ணிட்டு படுத்துருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மனுஷன் அவங்கள நல்லா டைட்டாக பண்ணிவிட்டு உங்கள் இடுப்பு கிட்டக்க அங்கே ஹேண்ட் வச்சுட்டு, அவனுக்கு இங்கே பெரிய மச்சம் இருக்குது, ஆக்சுவலாக அது ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபோர்ஹெட்டில் ஒரு முத்தம் வைக்கிறாரு. நானும் பார்த்தேன். என்னது உங்களுக்கு தொடக்கிட்ட ஒரு மச்சம் இருந்துச்சுல்ல, பார்த்தேன். அடசட சிரிக்கிறாரு. என்னங்க, ஏன் சிரிச்சிங்க? அதில் டு த கோர் வரைக்கும் நான் யாரும் இது வரைக்கும் காட்டினதே கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் என்னோடத இந்த மாதிரி பார்த்தது. கைண்ட் ஆஃப் நல்லா தான் இருக்குது ஒய்ஃப்க்கு காட்டுறது அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே லைட்டாக ப்ளஷ் ஆகிட்டு, சரி நான் போய் குளிச்சுட்டு வரேன் அப்படிங்கிறீங்க. சரி போ அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் குளிச்சுட்டு முடிச்சுட்டு வரீங்க. ஸோ வந்ததும் இங்கே துண்டு கட்டிட்டு தான் வந்திருப்பீங்க. இங்கே ஜேகே ஏதோ மொபைலில் யூஸ் பண்ணிருக்காரு போல். ஸோ ஜேகே ஒரு நிமிஷம் இங்கே வா அப்படிங்கிறாரு. ஏங்க இங்கே வா, இங்கே வந்து உட்காரு, ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துடுறேங்க, சும்மா உட்காரு வா. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கத்தில் போய் உட்காருறீங்க. சரி, நீ எத்தனாவது வரைக்கும் படிச்சிருக்க? 12ஆவதா? ஆமாங்க. ஏன்? சரி, அப்ளிகேஷன்ஸ் போயிட்டுருக்கு. உனக்கு காலேஜ் நான் படிக்க வைக்கிறேன். ஓகே? உங்கள் ஊரில் உங்கள் குடும்பத்தில் 12ஆவது வரைக்கும் தான் படிக்கணும், அதுக்கு மேலே படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறதெல்லாம் அவங்களோட இருக்கட்டும். என் ஒய்ஃப் நல்லா படிக்கணும். உனக்கு வேலைக்கு போகணுங்கிற ஆசை இருந்தாலும் நீ தாராளமாக போகலாம், நான் எதுவும் சொல்ல மாட்டேன். சரியா? இல்லைங்க, அது என்ன, அது எனக்கு அந்த அளவு படிப்பு வராது, அதான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இதில் என்ன இருக்குது, நான் சொல்லித்தரேன். டியூஷன் வேணால் போகலாம். இல்லை டியூஷன்லாம் போக வேணாம், நானே சொல்லித்தரேன். அது படிக்கிற அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்ளிகேஷன் போட்டார் உங்களுக்காக. தென் 1 2 ஃபார்ம்லாம் கொடுத்துருந்துருப்பார், டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துருந்துருப்பாரு. ஸோ தட் ஃபில் பண்ணியாச்சு ஒரு வழியாக. காலேஜில் அட்மிஷன்ஸ் போட்டாச்சு. ஸோ டெய்லியும் காலேஜ் போயிட்டு படிச்சுட்டு வர மாதிரி இருக்கும். இங்கே நீங்கள் வீட்டு வேலையும் பார்ப்பீங்க. ஆப்வியஸ்லி உங்கள் ஹஸ்பண்டையும் நீங்கள் ரொம்ப நல்லா டேக் கேர் பண்ணிக்கிறீங்க. தென் மதியானத்துக்கும் சேர்த்து சமைச்சிட்டு அப்படியே நீங்கள் அதை டிஃபன் பாக்ஸில் எடுத்து போட்டுட்டு போயிட்டுருக்கீங்க. உங்கள் ஹஸ்பண்ட் டெய்லியும் பிக்கப் அண்ட் ட்ராப் பண்ணுறாரு. ஸோ பண்ணதும் அவர் ஆஃபீஸ் விட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 1/2 அன் ஹவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு
உங்களுக்காக சொல்லிக் கொடுப்பாரு. இன்றைக்கி என்ன சொல்லிக் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நோட்ஸ் எடு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கரெக்டாக அந்த நோட்ஸ் எல்லாத்தையுமே எழுதி வச்சுருப்பீங்க. ஸோ அவர் ஒரு நிமிஷம் அது என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டு தென் வந்து உங்களுக்கு இதுதான் சொல்லிக் கொடுத்துட்ருப்பாரு. மேக்ஸ் எல்லாமே சொல்லிக் கொடுப்பாரு. ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ஒன்றுமே புரியல. பிகாஸ் உங்களுக்கு அது வந்து சில பேருக்கு தானே மண்டையில் ஏறும். எல்லாருக்குமே எல்லா படிப்பும் வரும்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி இருந்துட்டு இருக்க நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஒன்றுதான் இங்கே கவனி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தோடைய கிள்றாரு. வலிக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்திட்டீங்க. நான் படிப்பு விஷயத்தில் அப்படி தான். என்னை பார்க்குறத விட்டுட்டு புக்கை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முறைச்சிட்டு பார்க்க சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் புக்கை பார்த்து படிச்சிட்ருக்கீங்க. உங்களே அறியாமல் கண்ணு சொருவது. அந்த மனுஷன் அப்படியே பார்க்குறாரு. ஏய் அப்படிங்கிறாரு. அப்படிங்கிறீங்க. போதும் போய் முட்டி போடு போ அப்படிங்கிறாரு. எதுக்கு? கண்ணை சொருவிச்சில்ல, போய் முட்டி போடு போ அப்படிங்கிறாரு. அது கால் வலிக்கும். அதெல்லாம் கண்ணு சொருவும் போது யோசிச்சுருக்கணும். இப்போ உட்காந்து யோசிச்சு என்ன பிரயோஜனம்? போய் முட்டி போடு போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பாவமாக பவுட் பண்ணிட்டு போய் முட்டி போட்டுருந்துருப்பீங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஆகிருக்கும். இப்போயும் தூக்கம் வருதா அண்ணா? இல்லைங்க. எழுந்திரிச்சு வா. டக்குன்னு எழுந்திரிக்க முடியல. டக்குன்னு ஸ்லிப்பாக இருக்கும். அப்படியே டக்குன்னு சேரை வச்சு பிடிச்சிட்டு நீங்கள் வந்திருப்பீங்க. கொஞ்சம் ரூடாக தான் நடந்துக்கிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஃபீல் ஆகிருக்கும். ஸோ அடுத்த தடவை படிக்க வைக்கிறாரு. படிக்கிறீங்க. பயம் இருக்குது. அடுத்த தடவை முட்டி போட்டால் என்ன பண்ணுறது? ஒரு வேளை கல்லுப்பில் முட்டி போட சொன்னால் இன்னும் எரியுமேன்னு சொல்லிட்டு நீங்கள் பயத்துலேயே உட்காந்து கடன்னு படிக்கிறீங்க. ஸ்டார்டிங்கிலலாம் உங்களுக்கு அந்தளவு படிப்பு ஏறனால ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. நம்மளுக்காக இவ்வளோக்கு மெனக்கெட்டு அந்த மனுஷன் காசெல்லாம் செலவு பண்ணி படிக்க வைக்கிறத தாண்டி அவர் வேலை பார்த்துட்டு டயர்டாகி வந்து கூட நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறாரே, அவருக்காகவாவது நம்ம எப்படி ஏதுன்னு படிக்க ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் இனிஷியேட்டிவாக உட்காந்து கவனிக்கிறது, படிக்கிறது. ஸோ அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கு. ஸோ ஒரு வழியாக படிச்செல்லாம் முடிச்சிட்டிங்க. அன்றைக்கி நைட்டு தூங்குறீங்க. உங்களுக்கு நீங்கள் தூங்கி முடிச்சதுக்கப்புறம் ஒரு நைட்டு ஒரு 12 மணி போல் அந்த மனுஷன் என்ன பண்ணியிருப்பான்னா, அந்த ஐஸ் பேக் இருக்கும்ல, ஸோ அதை எடுத்துகிட்டு வந்துட்டு உங்கள் முட்டியில் வைக்கிறாரு. என்னடா முட்டியில் ஒரு மாதிரி ஜில்லுன்னு சென்சேஷனாக இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கீழே குனிஞ்சு பார்க்குறீங்க. பார்த்தா அது ஜேகே தான். அவர் அப்படியே நீங்கள் பார்க்குறத பார்த்துட்டு, என்ன தூங்கலையா? என்னங்க பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை சொருவின மாதிரி பார்த்துட்டு அப்படியே நவுத்துறீங்க அவரோட கையை. அதில் கால் வலிக்கும். கொஞ்சம் நேரம் நீ முட்டி போட்டல, அதனால் நீ தூங்கு, நான் பார்த்துக்கிறேன். இல்லைங்க பரவாயில்ல, எனக்கு அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, நீ தூங்கு, நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். நீங்கள் அதுக்கப்புறம் எதுவும் பேசலை. அமைதியாக அப்படியே வாயை மூடிட்டு கண்ணை மூடி இருக்கீங்க. ஆனால் தூக்கம்லாம் வரல. அந்த மனுஷன் என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கீங்க. தென் ஃபைனலி எங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறீங்க, நம்மளுக்கு எப்படிப்பட்ட புருஷன் அமைஞ்சிருக்காருல்ல, நம்ம கொடுத்து வச்ச நம்ம தான் இப்படிப்பட்ட புருஷன்லாம் அமைகிறதுக்கெல்லாம் கடவுளே ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நீங்கள் கடவுள்கிட்ட வேண்டிகிட்டு இருக்கும்போது கண்லேருந்து கொஞ்சம் ஒரு ட்ராப்லெட்ஸ் ஒரு ஆனந்த கண்ணீர் அப்படியே ஊற்றுது. இங்கே அதை ஜேகே பார்த்துட்டு அப்படியே வைப் பண்ணுறாரு. என்னாச்சு அப்படிங்கிறாரு. ஒன்றும் இல்லை, கண்ணில் தூசு அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு அப்படியே ஏதோ மழுப்பிட்டீங்க. ஸோ டேஸஸ் கொஞ்சம் போகுது. ஸோ இப்போ நீங்கள் படிப்பில் கொஞ்சம் ஆர்வம் காட்டுறீங்க. அவர் வந்து இந்த சம்மை வந்து சால்வ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு லைக் அந்த சம்மை சால்வ் பண்ணிட்டு உங்களுக்காக வெயிட் பண்ணுற அந்த ஆன்சர் நீங்கள் எழுதுறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் மொபைல் யூஸ் பண்ணிட்டு அப்படியே உங்களோட பியூட்டியை அட்மையர் பண்ணி பார்க்குறாரு. லைக் நீங்கள் அப்படியே யோசிக்கும் போது அந்த பெண்ணை எடுத்து வாயில் வைக்கிறது அந்த டிப்பை. ஸோ அதுக்கப்புறம் எப்படி வரும் அப்படி சொல்லி தலையை சொறிகிறது. தென் வந்து அப்படின்னு சொல்லிட்டு கடன்னு அதை எழுதுறது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அந்த மனுஷன் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு தன்னையே அறியாமல் அப்படியே பியூட்டி அப்படியே அட்மையர் பண்ணி பார்க்குறாரு. ஸோ அப்படியே பொறுமைக்கிட்டக்கு வந்துட்டு போட்டியா அப்படிங்கிறாரு. போட்டுட்ருக்கேங்க, ஒரு 5 நிமிஷம் இருங்க போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் நீங்கள் கீழே குனிஞ்சு போட்டுட்ருக்கீங்க. அவரை டக்குன்னு உங்களோட சின்ன அப்படியே நிமிட்டி, எனக்கு ஒரே ஒரு முத்தம் தாயேன். நான் சொன்னது உன் காலில் விழுந்திருக்கும். கொடுக்க முடியுமா முடியாதா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்குறீங்க. இப்போ எப்படி இருக்குது தெரியுமா? எப்படி இருக்கு? இந்த பருத்தி வீரன் படம் பார்த்துருக்கியா? அதில் கூட ஒரு பாட்டு வருமே, ஐயோ
ஏன் வெக்கம் பத்தி வேகிறது ஐயோ, ஏன் சமைச்சு தேகம் சாயிறது ஐயோ. அந்த பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு மாதிரி இருக்கு. ஆக்சுவலாக எனக்கும் அந்த பாட்டு ரொம்ப பிடிக்குங்க. அப்படிங்கிறீங்க? நிஜமாவா? சண்டாலிவும் பாசத்தால நானும் சுண்டேலியான புள்ள, நீ கொண்டா கூட குத்தமில்ல, நீ சொன்னா சாகும் இந்த புள்ள. ஐயோ, ஏன் வெக்கம் கெட்டு வேகிறது ஐயோ, ஏன் சமைச்ச தேகம் சாகிறது ஐயோ. எனக்கும் அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். ஒரு மாதிரி நல்லா அப்படியே ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு கதை. ஆக்டர் கார்த்திக்கோட படத்துலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் ஆக்சுவலாக. ஆனால் என்ன, 2 பேரும் செத்து போயிடுவாங்க ஃபைனலாக. அதுதான் கொஞ்சம் ஒரு மாதிரி ஹார்ட் டச்சிங்காக இருக்குமே தவிர, மற்றபடி அந்த படம் நல்லா தான் இருக்கும். அப்படிங்கிறீங்க? அப்படிங்கிறாரு. சரி 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 சார், அப்படியே நவுந்துருவியே, சும்மா லைட்டாக பேசினா போதும், இதான் சாக்குன்னு அப்படியே எதாவது பேசி பாட்டெல்லாம் பாடி மயக்கிறேன்னா, ஏய் உட்காந்து பாடி அப்படிங்கிறாரு. சரிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் திருப்பி உட்காந்து போட்டுட்ருக்கீங்க. என்னங்க? சொல்ல மறந்துட்டேன், உங்களோட வாய்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு, நான் நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நீங்கள் அந்த அவர் சொன்ன சால்வ் பண்ணுறீங்க. அது ஸ்மைல் பண்ணிட்டு அப்படி உங்களே பார்க்குறாரு. நீயும் நல்லா பாடுற. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த எக்ஸாம்ஸ் அதெல்லாம் வந்துருக்கும். ஸோ எக்ஸாம்ஸ்லலாம் நீங்கள் நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க, நல்லாவும் மார்க்ஸுமே ஸ்கோர் பண்ணியிருப்பீங்க. எங்கள் ஜேகே உங்களுக்கு நல்லா ஸ்டடீஸ்க்கெலாம் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஃபைனலி செமஸ்டர்ஸும் வருது, உங்களுக்கு டைம் டேபிள்லாம் போட்டு இந்தந்தனால இதெல்லாம் கவர் அப் பண்ணணும்னு சொல்கிறாரு. அந்த டே அண்ட் நைட்டு உங்களுக்கு கூட இருக்காரு. எதெல்லாம் உங்களுக்கு தெரியலையோ அதெல்லாம் பார்த்து உங்களுக்கு சால்வ் பண்ணி தராரு. ஸோ செமஸ்டர்ஸ் முடிஞ்சிடுச்சு, எக்ஸாம்ஸ் ஆயிடுச்சு, எக்ஸாம்ஸ்லாம் கம்ப்ளீட்டட். இப்போது லீவு வந்துடுச்சு. ஸோ லீவில் வந்து ஒரு வெளியில் போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருப்பார் அவர். ஸோ பிளான் பண்ணதும் ஆனால் சர்ப்ரைஸ். ஸோ இன்றைக்கி நைட்டு வெளில போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. போகலாம். எங்கே எங்கேன்னு சொன்னிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ்ஸு போடுவேங்க அப்படிங்கிறீங்க. ட்ரெஸ்ஸு போடுறதுன்னு இல்லை, எடுத்து வைக்கிறது. நம்ம ஒரு ட்ரிப் மாதிரி போகிறோம். உனக்கு தான் லீவ் 10 நாளில் இருக்குல்ல, ஸோ அதான் ட்ரிப் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். சரி டக்கு டக்குன்னு எடுத்து வச்சிரு, நைட்டு 1 மணிக்கு ஃப்ளைட்டு, இங்கேருந்து 10 மணிக்கு கிளம்பணும், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கடற்கரை கிளம்பிட்டார். ஆத்தி அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குன்னு நீங்கள் போய் கிளம்புறீங்களா பண்ணுறீங்க. இங்கே ஜேகேக்கு உங்களுக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அவர் வந்து உங்களை சர்ப்ரைஸ் பண்ணிட்டே இருப்பார். நீங்கள் அப்படியே ஷாக்கிங்கில் இருந்துகிட்ருப்பீங்க. தென் நீங்கள் வந்து கிளம்பி முடிச்சாச்சு. அவர் கிளம்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கிளம்பிட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிற்கும் போது, என்னது அப்படிங்கிறாரு. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டுவா, என்னோடதெல்லாம் ஆல்ரெடி நான் பேக் பண்ணிட்டேன், செவ்வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே கையை கிராப் பண்ணிட்டு அழைச்சிட்டு போகிறாரு. ஸோ ஒரு வழியாக திருப்பியும் ட்ரிப் மாதிரி போயாச்சு. இது வேறு இடம். ஸோ அங்கே போயிட்டு ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுறது அதெல்லாம் இருக்குது. அன்னைக்கு தேர்ஸ்டே, ஓகேவா, அவருக்கு அன்றைக்கி பிறந்த நாள். ஸோ அப்படி இருக்கிறச்ச உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறதே அவருக்கு தெரியாது. ஸோ அதனால் அந்த மனுஷன் வந்துட்டு காட்டிக்கல, ஓகேவா, அவரோட பர்த்டே அப்படிங்கிறத காட்டிக்கவே இல்லை. ஸோ தட் மார்னிங் எழுந்திரிச்சு பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் வந்து ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எழுந்திரிச்சு அடுத்த செகண்டே கத்திட்டு இந்த அவுட் இருக்கும்ல, ஸோ அதை டப்புன்னு வெடிச்சிருந்துருப்பீங்க. ஒரு மாதிரி ஷாக் ஆகிடாரு. யார்ராவா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அதுக்கப்புறம் நீங்கள் குட்டியோண்டு கேக் வந்து அந்த ரிசப்ஷனில் சொல்லியிருந்திருப்பீங்க, இந்தமாரி என் ஹஸ்பண்டுக்கு பர்த்டே, அதனால் கேக் வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்திருப்பீங்க. அதனால் ஒரு குட்டி கேக் வந்திருக்கும். அதில் அவரோட பர்த்டே பேர் அந்த வந்து டேட் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ 2 பேருமே ஜாலியாக அப்படியே கேக் கட் பண்ணிவிட்டு தென் சந்தோஷமாக இருந்துகிட்ருக்கிற மாதிரி இருக்குது. அவர், நீ இதெல்லாம் பண்ணுவியா, இதெல்லாம் நான் நினச்சி கூட பார்க்கலையே,
பரவாயில்லையே என் பொண்டாட்டி சும்மாலாம் இல்லை. இம்ப்ரெசிவ். உனக்கு தெரியுமா இன்னைக்கு பர்த்டேன்னு? தெரியும் தெரியும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் மண்டே ஆடுறீங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அவர் சந்தோஷப்படுறாரு. என்னங்க? உங்களுக்காக நான் ட்ரெஸ் வாங்கியிருக்கேன். இதை போட்டுட்டு வெளில போகலாமா இன்னைக்கு? என்ன ட்ரெஸ் வாங்கியிருக்கியா? ஏன் நான்லாம் உங்களுக்கு வாங்கக்கூடாதா? அப்படிலாம் இல்லை. ஏதோ உனக்கு காசு நான் தரேன் தான், ஆனால் சேர்த்து வச்சேன். பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த ஷர்ட்டை கட்டுறீங்க. பார்க்க ப்ளூ ஒயிட் லைன்ஸ் வச்ச மாதிரி இருக்குது. ரொம்ப அழகாக ஸ்ட்ரிங்கியாக இருக்கிற மாதிரி இருக்குது அந்த கிளாத்து. ரொம்ப அற்புதமாக இருக்குது. அந்த மனுஷனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ அடுத்த செகண்டே அதை போட்டுட்டு பாரு எப்படி இருக்குது அப்படி சொல்கிறாரு. ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அந்த பேரை பண்ணுற மாதிரி ப்ளூ கலர் வித் ஒயிட் பேஸில் வந்து ஒரு சுடி சம்திங் ஏதோ போடுறீங்க. வெளியில் போகிறீங்க, ஜாலியாக இருக்குது, அப்படிலாம் இருக்குது. தென் வெளில போயிட்டு ரிட்டன் பேக் வீட்டுக்கு வரும்போது, அதாவது ரெசார்ட் ரூமுக்கு வரும்போது நீங்கள் அப்படியே ஹேண்ட்மேடடில் எப்படி சொல்கிறதுனா ஒரு பெரிய ஒரு உல்லன் கிளாத்தில் அவரோட பேரும் உங்களோட பேரும் போட்டு ஹார்ட்டை போட்டு அந்த வெட்டிங் டே ஆச்சுல அந்த டேவை எழுதி வச்சு தென் வந்து அதை அழகாக ஹார்ட்டிங் ஷேப்பில் நீங்கள் வந்து வச்சுருக்கீங்க. அதில் வர ரோசஸ்லாம் வேறு போட்டு ரொம்ப அழகாக இருக்குது ஆக்சுவலாக அது. ஸோ நீங்கள் அப்படியே அதை பண்ணி காமிச்சிருக்கீங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ரொம்ப அழகாக இருக்குது அப்படிங்கிறாரு. ஆக்சுவலாக அதை நீங்கள் ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கீங்க. அவங்களோட பெட்டுக்கு பின்னாடி அந்த ஃப்ரேமை மாட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பார்த்ததுமே இங்கே ஜேகேக்கு ஒரு மாதிரி ஹார்ட் டச்சிங் ஆகிடுச்சு. எப்போ இதெல்லாம் பண்ண அப்படிங்கிறாரு. படித்து முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கிடைக்கும், அப்போ நீங்கள் தூங்கிட்டு இருப்பீங்க, உங்களுக்கே தெரியாமல் கடன்னு பண்ணங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஓ, ஒரு நாள் அதனால தான் கை குத்துனதால எழுத முடியலன்னு சொல்லி உட்காந்துட்டு இருந்தியே, நீ கூட ஊசி குத்துச்சுன்னு சொன்னியே, அது அப்போ இதாலையா அப்படிங்கிறாரு. அப்படிங்கிறீங்க. எதுக்கு ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுற? இந்த மாதிரிலாம் பண்ணி இதெல்லாம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது, சரியா? எனிவேஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ஹார்ட் ஒர்க். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இவ்வளோ எஃபர்ட் பண்ணி பண்ணுவேன் நான் நினச்சி கூட பார்க்கல. லவ் யூ ஸோ மச் பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முத்தம் தராரு. நீங்களும் அப்படி லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அவருக்குமே நீங்கள் ரிட்டன் பேக் ஒரு கிஸ் கொடுத்து வந்துருப்பீங்க. ஸோ அப்புறம் என்ன, அதுக்கப்புறம் கண்டினியூ ஆகி அது எங்கே போகும்னு நம்மளுக்கே தெரியும். ஸோ அந்த மாதிரி சம்பவம் ஆயிடுச்சு. தென் அங்கே ஜாலியாக அந்த ட்ரிப்லாம் ஃபைனலி முடிஞ்சிடுச்சு. இப்போது திருப்பியும் ரிசல்ட் வந்திருக்கும். நீங்கள் வீட்டுக்கு வர்றீங்க. வீட்டுக்கு வந்து 2 டேஸில் உங்களுக்கு ரிசல்ட்டு. ஜேகே பார்த்துட்டு பார்க்குறாரு. நீங்கள் தான் கிளாஸ்லேயே டாப்பர், 3rd இருக்கீங்க. ஒரு மாதிரி ஷாக்கு. ஏன்னா என் பொண்டாட்டியா, அவளோட நம்பரா? ஆமாம், எப்பட்றா அப்படின்னு சொல்லிட்டு கிளாப்லாம் பண்ணி அந்த மனுஷன் உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்லலாம் ட்ரீட்டெல்லாம் வைக்கிறாரு. ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். நம்ம கஷ்டப்பட்டது வீண் போகணும்லடா அப்பாடே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் ட்ரீட்டு அது இதுன்னு வச்சு நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காரு. ஸோ நீங்களுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. ஸோ இப்படியே டேஸஸ் போகுது. அடுத்த செமஸ்டர் இருந்திருக்கும். ஸோ இப்படியே இருக்கவே இந்த 3 இயர்ஸுமே நீங்கள் ஃபைனலி கம்ப்ளீட்டுமே பண்ணியிருப்பீங்க. நல்ல ஒரு பர்சன்டேஜில் நீங்கள் வந்து அந்த காலேஜை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஜேகே கேட்குறாரு, என்ன ஒர்க் பண்ணுறியா இல்லை நீ நார்மலாக இருக்கியா அப்படின்னு அவர் கேட்டிருப்பாரு. நீங்கள் அப்படியே டக்குன்னு கையை பிடிச்சிட்டு, நான் காலேஜ் போகணுன்னு நினச்சது உங்கள் ஆசை. உங்கள் ஆசையை நான் நிறைவேற்றிட்டேன். அதே மாதிரி எனக்கு ஒரு ஆசை இருக்குது, அது பண்ணுவீங்களா அப்படிங்கிறீங்க. என்னது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே காதுகிட்ட போயிட்டு, நான் அம்மாவாகணும் அப்படிங்கிறீங்க. அப்படி சொல்லிட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு, அவ்வளோ தானே, இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜேகே சென்ட்டை அடித்து அப்படியே ஃபார்மில் வந்து நிற்கிறாரு பிள்ளை. ஸோ நீங்களுமே ப்ளஷ் ஆகிட்டு அப்படியே இருக்கீங்க. ஸோ ஃபைனலி அன்றைக்குமே உங்களுக்கும் அவருக்கும் மேக் அவுட் நடந்திருக்கும்.
ஸோ பேபிக்காக ஃபுல்லாக பிளான் பண்ணியிருந்திருப்பீங்க. தட் மந்த்தே நீங்கள் கன்சீவுமே ஆயிருந்திருப்பீங்க. செம்ம ஹாப்பி, அவரும் சரி நீங்களும் சரி. ஸோ ஆஃப்டர் தட் கேரியிங் தென் ஒரு 9 மந்த்ஸ் லேட்டர் உங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு ஆக்சுவலாக ஜேகே. அப்படியே எப்படி சொல்கிறதுனா உள்ளங்கையில் வைத்து தாங்குவார்கள் சொல்லுவாங்களே, ஸோ அந்த கேட்டகரியில் ஜேகே இருக்கார். உங்களுக்கு பாடி பெயின், தென் ஸ்டொமக் பெயின், தென் வாமிட்டிங் சென்சேஷன், எவ்ரிதிங் ஹி ஹேண்டில்ஸ். ஸோ எல்லாத்தையுமே அவர் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காரு. இருந்தாலும் உங்களை நல்லா டேக் கேருமே பண்ணிகிட்ருக்காரு. தென் ஆஃப்டர் தட் 9.5 மந்த்ஸில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அழகான ஒரு பாய் பேபி பிறந்திருக்கும். ரொம்ப பார்க்க க்யூட்டாக இருக்கும் அது ஆக்சுவலாக. நல்லா அப்படியே ஜேகேவோட கண், ஜேகேவோட நோஸு, ஸோ ரிப்ளிக்காவாக இருக்கிற மாதிரி இருக்குது ஜேகேவோடது மாதிரி. ஸோ இங்கே ஜேகே பார்த்துட்டு அப்படியே ஏய் சிங்கு குட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய தூக்குறாரு. நீங்கள் அப்படியே சிரிச்சுக்கிறீங்க. நீங்கள் அப்படியே ஜேகேவை பார்த்துட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிருக்கீங்க. ஸோ அப்படியே குழந்தைய தூக்கிட்டு அப்படியே ஃபோர்ஹெட்டில் குழந்தைக்கும் உங்களுக்கும் ஒரு முத்தம் வச்சுட்டு, எனக்கு ஒரு ஆசை இருக்குது அப்படிங்கிறாரு. என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் மாஸ்டர்ஸ் படிக்கணும், அது என் ஆசை அப்படிங்கிறார். திருப்பியும் படிக்கணுமா? ஐயோ எனக்கு தலை சுற்றுது, என்னால் முடியல. எனக்கு குழந்தை பெற்றதால எனக்கு வந்து உடம்புலாம் வலிக்குதுங்க. என்னால் முடியலைங்க, இதுக்கு மேலே படிக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கதறீங்க. நீ என்ன கதறினாலும் சரி, நான் எம்பிஏக்கு உனக்கு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிட்டேன் டாட் அப்படிங்கிறாரு. ஐயோ அடுத்தட்டிங்க அழுகுறீங்க. ஸோ இங்கே ஜேகே கண்டுக்கவே இல்லை, சிரிக்கிறாரு. ஸோ இதோட இந்த 2x2 முடியுது. ஸோ ஹாப்பி எண்டிங் தான். உங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு வேறு ஒரு வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். அன்யோ சராங்கி நிக்கோ நீ.